ஷேப் விஷ்ணு பிரம்மா பார்வதி அம்மா நந்தி 4 கணக்கு 4 பேர் கணக்கும் ஒரே கணக்காக கொடுக்கும். கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி வீட்டில் இருக்கிய வீட்டில் இருந்தே கணக்கை பார்த்துக்கோப்பா, நல்லா கணக்கை பார்த்துக்கோ. கணக்கு பக்காவாக துல்லியமாக போட்டு ஏற்றிட்டாரு, கணக்கு ஏற்றி வச்சுட்டாரு. எந்த மூலையிலையாவது எங்கேயாவது உட்காந்து கடவுளாக நான் இருக்கேன், பூமியில் நான் ஏற்றி கணக்கு வச்சுருக்கேன், இன்னும் ஏன் எடுக்கலைங்கிற கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு விட்டுட்டார், கணக்கு எடுத்துட்டார். ஆனால் அவர்கிட்ட இன்னும் கேட்காதனால இது பெரிய குற்றம்தான். ஆனால் குற்றத்தில் உள்ள இராணுவம் உட்பட வானரப்பட உள்ள வரையில் சிட்டி கிராமத்தை அடைச்சிருவான். அள்ளி போகையில் நீங்கள் சர்ச்சு கோட்டார் ஆண் பெண்ணு கையெடுத்து கும்பிட்டு கடவுளே விடுங்கன்னு சொன்னாலும் விடமாட்டார். புரியுதா? விடமாட்டார். இன்றைக்கி கணக்கு போட்டார், வீடு வாசலில் எரிக்கார். வீடு வாசலில் எரிச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. தப்பு செய்கிறதுக்கு நான் பூமியில் கொடுக்கல, அநியாயப்பட்டு போகிறான், அநியாயப்பட்டு வாரான். தமிழ் வார்த்தை பேசுகிற 100க்கு 100ஆக அழிக்கான். மற்ற இடத்துல கொஞ்சம் டெல்லியிலேருந்து ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அமர்ந்து போச்சு, கட்டடம் கட்டப்போ எல்லாம் அமர்ந்து போச்சு. தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதான், ஒரே இடத்த விற்கிறதுக்கு ஒரே இந்த சோழியில் அலைதான். ஆனால் நான் ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்ட்டார். அதையும் புரிஞ்சுக்கப்பா. கையெடுத்து நீ ஜட்ஜி கோட்டார் கடவுளை கும்பிட்டாலும் விட மாட்டார். கோவத்துக்கு ஆளாயிட்டிய, அவருடைய கோவத்துக்கு ஆளாயிட்டிய. இன்று நாள் அவரே போட்டார் கணக்கு. எதுக்கு உச்சியில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன விளையாட்டா அப்படின்ட்டார். ஏன்னா கேட்காம என்ன ஏன்னா உட்காந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் தப்பு 1008 தப்பு செஞ்சு வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன இப்படியே நான் தப்புக்கு உட்காந்து கணக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் நினச்சா அப்படின்ட்டார். அதான் கையெடுத்து நீ கும்பிட்டாலும் ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர்களே கும்பிட்டாலும் நிற்க மாட்டார். கரெக்டாக தூக்கி கரெக்டாக கணக்கை போடுவார், கேட்ச் பண்ணுவார், அள்ளி உள்ளே கொண்டு போய் சர்ரு கொண்டு போயிடுவார். கவர்மெண்ட் யார்? கவர்மெண்ட் யாரப்பா? இந்த உச்சியில் உட்காந்துருக்காரு, நல்லா பார்த்துக்கோ. எல்லாம் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே டோரை லாக் பண்ணி எங்கெங்கே அள்ளிட்டு போகிறாரோ, எப்படி கண்ணை திறந்து பூமியை அழிக்க வாரானோ அந்த மாதிரி பூரா டோர் கீரெல்லாம் அடைச்சிட்டு பூரா எங்கே கொண்டு போகிறாருன்னே தெரியாது. இந்த பேய்களை தமிழ்நாட்டுக்கார தமிழ் வார்த்தை பேசுகிறோன்னா ஒரு செகண்டில் அள்ளிடுவார், ஒரு செகண்டு தான். அதையும் பார்த்துக்கோ. பிறகு ஜட்ஜி கோட்டார் கடவுளே விடுங்க, கணக்கு விவசாயத்தை பண்ண சொல்லுவோம், விவசாயத்தை விடுவோம், கடவுளே எல்லாத்தையும் நுப்பாட்டிடுவோம்னு நீ கையெடுத்து நீங்கள் கும்பிட்டாலும் விட மாட்டார். கோவத்துக்கு